வணக்கம். இன்னைக்கு நம்ம சுண்டக்காய் துவையல் பார்க்க போறோம். ரொம்பவே உடம்புக்கு ரொம்பவே நல்லது. எஸ்பெஷலி லேடிஸ்க்கு ரொம்பவே நல்லது. இப்போ நம்ம அலசி எடுத்து சுத்தம் பண்ணி வச்ச சுண்டைக்காயை இந்த மாதிரி நம்ம இடிச்சு எடுத்துக்கலாம். ஒரு சுண்டைக்காயை இடிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, நான் ஒன்றா இடிச்சு எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்க போறேன். நம்மகிட்ட இருக்க எல்லா சுண்டைக்காயும் நான் இடிச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த சுண்டைக்காயை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எண்ணெய் ஊற்றி நம்ம இதை ஒரு லைட்டா ஃப்ரை பண்ணி இதை எடுத்துக்க போறோம். நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறோம். இப்ப நல்லெண்ணெயில நான் இதை போட்டு லைட்டா இதோட கலர் மாறினதுக்கு அப்புறம் எடுத்து வச்சுக்க போறேன். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு தேவையான வறுக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நான் எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க, கடலைப்பருப்பு, உளுந்து, சீரகம், மிளகாய். இதை நம்ம இன்னொரு கடாய் வச்சு ஒண்ணா வறுத்து எடுத்துக்க போறோம். இப்ப பாருங்க, இன்னொரு கடாயில எண்ணெய் ஊத்தி கடலைப்பருப்பு, உளுந்து, அப்புறம் வரமிளகாய், நான் உளுந்தும் சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் நம்ம பொன்னிறமா வறுத்து எடுத்துக்க போறோம். இப்ப நான் மிளகாயும் சேர்த்துக்கிட்டேன். அதோட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. நான் இன்னைக்கு பெரிய வெங்காயம் சேர்த்திருக்கேன். ஒரு வெங்காயம் சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 10 பல் கிட்ட பூண்டு சேர்த்திருக்கேன். 10 பல் பூண்டு சேர்த்திருக்கேன். கடைசியா உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சம் புளி இதை சேர்த்து கிண்டி விட்டுட்டு நம்ம ஆற வைக்க போறோம். ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம ஆட்டி எடுத்து துவையில தாளிச்சுக்கலாம். இப்ப ஆறிடுச்சு. ஆறுனதை நான் மிக்சி ஜார்ல போட்டு ஆட்டுறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். ஆட்டியும் எடுத்துட்டேன். இப்ப நம்ம இதை தாளிக்க போறோம். திரும்பவும் இன்னொரு கடாயில நான் நெய் அண்ட் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். தாளிச்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த துவையில அதுல போட்டு பெரட்டிக்கலாம் நல்லா. இப்ப பாருங்க, கடுகு, உளுந்து, சீரகம் எல்லாம் போட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பேஸ்ட் ஃபுல்லா நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாருங்க, மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கட்டும். இப்ப தண்ணி எல்லாம் வத்திட்டு வெறும் எண்ணெய் நெய் மட்டும் இருந்ததுனால பாருங்க, அப்படியே ஒட்டாம வருது பாருங்க. அப்படியே அல்வா மாதிரி வருது பாருங்க. ரொம்பவே உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதை நான் கண்கூட பார்த்திருக்கேன். அதுவும் பெண்கள் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.